அமரருக்கு வாழ்வு தந்த அருள்முனியே வணக்கம். வருக தேவேந்திரா, வருக. இந்த எளியனின் ஆசிரமத்தை நாடி எங்கே இத்தனை தூரம் வந்திருக்கிறாய்? ஐயனே, அண்டங்கள் அனைத்தையும் அடக்கியாலும் ராவணனை மட்டும் தாங்கள் ஜெயிக்கவில்லை. அதர்மத்தையே ஜெயித்தீர்கள், தர்மத்தை நிலைநாட்டினீர்கள். அவசீலரே, எங்கள் அமர உலகிற்கு தாங்கள் ஒருமுறை வருகை தந்து எங்கள் அனைவரையும் வாழ்த்தி அருள வேண்டும் என்று வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். அகத்தியமா முனிவர் நமது அமராவதி பட்டணத்திற்கு வருகை தரப்போகிறார். அப்படியா? அதற்காக சிறப்பான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி தந்தையார் கட்டளையிட்டிருக்கிறார். உர்வசி, அதிலும் குறிப்பாக அவரை வாழ்த்தும் வகையில் உன் நாட்டியமும் இடம்பெறப் போகிறது. முத்தமிழுக்கும் இலக்கணம் செய்த முனிவர் முன்பு நான் நாட்டியம் ஆடுவதற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். உர்வசி, அப்படி என்றால் என் முன்னால் ஆடுவதை நீ பாக்கியமாக கருதவில்லையா? ஆடுவதை மட்டுமா? உங்களை காதலனாக அடைந்ததையே நான் பாக்கியமாக கருதுகிறேனே. நீங்கள் என் இதயத்தில் இருப்பவர், அகத்தியரோ இறைவனாக காட்சியளிப்பவர். அதெல்லாம் உண்மைதான். உர்வசி, உன் பாட்டும் நாட்டியமும் தான் அகத்தியருக்காக நடக்க வேண்டும். உன் பார்வை அத்தனையும் என் பக்கம் தான் இருக்க வேண்டும். யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி அக்னிர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி. வருக ஞானியே வருக, அருளே வடிவான அகத்திய பெருமானே வருக, ஆதிசிவனார் நாசி பெற்ற அண்ணலே வருக. மண்ணுலகில் தீயோரை அடித்து நல்லோர்க்கு வாழ்வு தந்த மாபெரும் சீலரே வருக. எவருமே வெல்ல முடியாத ராவணனை வென்று அமர உலகிற்கு பெருமை தேடித் தந்த அமரனுக்கு அமரரே வருக, அமர்க. அமரர் தலைவா, உன் அளவு கடந்த அன்பிற்கு என் உளமார்ந்த நன்றி. அமரு. ஜெயந்தா, நீயும் அமரு. ஐயனே, ஒரு சிறு வேண்டுகோள். என்ன? தங்கள் அனுமதி கிடைத்தால் இங்கே ஆடுவதற்கு ஊர்வசியின் நாட்டியத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். அவள் ஆடுவதில் தங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? நாட்டியம் நல்ல கலையாயிற்றே, அதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று நீ ஏன் நினைத்தாய்? சுவாமி, தாங்கள் மூவாசைகளை கடந்த முனிவராயிற்றே, நளினமாக நங்கை ஒருத்தி ஆடும் நாட்டியத்தை காண விரும்புவீர்களோ மாட்டீர்களோ என்று எங்களுக்குள்ளே ஒரு சிறு சந்தேகம் எழுந்தது. ஜெயந்தா, இந்திரனுக்கு நீ மகனாக பிறந்தும் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே. ஆடுவது மங்கை என்றாலும் அந்த ஆட்டத்திலே மாபெரும் கலையின் உயர்வை அல்லவா நாம் காண்கிறோம். இவற்றுக்கெல்லாம் மேலாக அம்பலத்திலே நின்று ஆடுகின்ற ஆண்டவனையே வழிபடுகின்ற நான் ஆடற்கலையை விருப்பேனா? ஆட்சேபனையே இல்லை. மிக்க மகிழ்ச்சி.